கரூர் பெருந்துயர வழக்கில் முன்னிலையான தாவேகா தலைவர் விஜயிடம் நடுவண் புலனாய்வுத்துறை கிடுக்கிப்பிடி கேள்வி. இன்று வெளியாகிறது தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி. நடத்தை விதிகள் மாலை முதல் நடைமுறை. ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட மாணவர்களை முதலமைச்சர் பாராட்டியது தவறான முன்னுதாரணம். மருத்துவர் ராமதாஸ் கருத்து. பழனி முருகன் கோவில் இழுவை ஊர்தி எந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக சேவை நிறுத்தம். கம்பிவட ஊர்தியை பயன்படுத்த அறிவுரை. ஈரோடு அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 5 பேரை பிடித்து சிறப்பு முகாமுக்கு அனுப்பியது காவல்துறை. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் வாக்கு எந்திரம் குறித்து அலுவலர்களுக்கு தீவிர பயிற்சி. மேட்டூர் அருகே உள்ள நங்கவள்ளி கால்நடை சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. விவசாயிகள் வணிகர்கள் மகிழ்ச்சி. சபரிமலை ஐயப்பன் கோவில் மகரவிளக்கு பூசை காலத்தில் நெய் விற்பனையில் 25 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நீர்நிலைகளில் மருத்துவ மற்றும் உணவு கழிவுகள் எரிக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதி. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்புமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த கோரிக்கையை நிராகரித்தது சீனா.